இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இன்றைக்கு நாமும் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடே தேவன் செய்த அந்த பழைய உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கினார்கள். இன்றைய அனுதின தியானம். அந்த நாட்களுக்கு பின் நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எபிரேயர் 8:10. இங்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடே ஒரு புதிய உடன்படிக்கை செய்வேன் என்று கூறிய வாக்குத்தத்தத்தை பற்றி பேசுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். எரேமியா 31:31. இஸ்ரவேல் ஜனங்களோடே தேவன் செய்த அந்த பழைய உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கினார்கள். அந்த உடன்படிக்கை தேவனுடைய அன்பினாலும் விசுவாசத்தினாலும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் கட்டுப்பாடற்ற மனதினாலும் கடினமான இருதயத்தினாலும் இந்த உடன்படிக்கையை முறித்தார்கள். அவர்களின் தேவனாக எப்போதும் அவர்களுடன் அவர்களின் தேவனாக இருக்க அவர் விரும்பினார். ஆனால் அவர்கள் தேவனிடமிருந்து விலகி தங்கள் சுய இச்சையின்படி செய்ய தங்கள் இருதயத்தை திருப்பினார்கள். அவர்களின் மேல் மிகுந்த இரக்கத்தோடு எத்தனையோ முறை தேவன் அவர்களை திரும்ப அழைத்தார். ஆனால் அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:32. பழைய உடன்படிக்கையில் தேவனுடைய பிரமாணங்கள் கல் பலகைகளில் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் அந்த கல் பலகைகள் மனிதனின் உள்ளத்தை மாற்றவில்லை. அவர்களின் உள்ளத்தில் பாவம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இந்த புதிய உடன்படிக்கை மனிதனின் முயற்சியின்படி அல்ல, தேவனுடைய கிருபையை மையமாக கொண்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் இந்த உடன்படிக்கை நிலைநிறுத்தப்பட்டது. இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில் இருந்து மாறுபட்டது. இதில் நான் என் பிரமாணங்களை அவர்களின் மனங்களில் வைப்பேன், அவர்களின் இருதயங்களில் என் வார்த்தைகளை எழுதுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது தேவன் தம்முடைய சித்தத்தை அவர்களின் உள்ளத்திலே வெளிப்படுத்துகிறார். அதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இன்றைக்கு நாமும் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார், நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால் நாம் தேவனிடமிருந்து தூரமானவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய ஜனங்களாய் அவருடைய ஆவியால் வழிநடத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனை தேவனுடைய சிந்தனையால் நிரப்பப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் நமக்குள் செயல்படுகிறார். எனவே நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய விருப்பங்கள் நம்முடைய விருப்பங்களாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய கட்டளைகளையும் கட்டாயத்தினால் அல்ல, அன்பினால் கீழ்ப்படுகிறோம். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:11-12. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.